ஒருத்தர் ஆஹா பத்தல. யாரு? இவனா சிந்துக்கு அவங்க வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ள. சார் நீங்கள் ஏன் ஷாக்காக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஏன் அவ்வளோ கேஷுவலாக இருக்கேன் சொல்லிட்டேனே. ம் சிந்து வீட்டில் தான் சார் பார்த்துருக்காங்க. சிந்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? இந்த போச்சு அந்த மூதேவி ஒரு நாள் என்கிட்டயே வந்து சிந்து ஆஃபீஸில் எப்படின்னு விசாரிச்சுட்டு போச்சு. அப்பப்போ வரும், பேசுவோம், புலம்போம். கொடுமையை பார்த்தீங்களா சார்? சிந்துவை லவ் பண்ணுறது எப்படின்னு என்கிட்டயே ஐடியா கேட்குறான். ஆனால் அவனுக்கு தெரியாது நானே வேடிக்கை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் திடீர்னு வருவான், சிந்துகிட்ட கெஞ்சுவான். ஆனால் எனக்கு என்னவோ சிந்து மனசில் வேறு யாரோ இருப்பாங்கன்னு ஹெவியாக தோணிகிட்டே இருக்கு. யாரு? யாரும் நான் பாவம் சார் சிந்து. ஒரு பக்கம் இந்த மூதேவி, இன்னொரு பக்கம் நம்ம ஏவிபி. ஏவிபி கண்ணு. ஏவிபிக்கு சிந்து மேலே ஒரு கண்ணு. சரியான காமா காட்டுருமா சார் அவன். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவான் அவன். நீங்கள் பார்ப்பீங்க, டெல்லி போயிருக்கான், வருவான். அவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். எனக்கு வர கோவத்துக்கு நான் அன்றைக்கி அப்படியே அடித்து நொறுக்கியிருப்பேன். அடிக்க வேண்டியதானே? நான் தான் சொன்னேன் சார், நானே சிந்து வேடிக்கை பார்க்க தான் இந்த ஆஃபீஸ்க்கே வரேன்னு. அதை ஏன் கெட்டு வச்சுக்கணும்னு பார்க்குறேன். கம்ப்ளைண்ட் மெயில் எதுவும் போடலாம்ல? யார் போடுவா? அதெல்லாம் பிளாக் மார்க் ஆகிடும். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை சார், விட்டுருங்க. என்றைக்காவது என்கிட்ட மாட்டுவான். நீங்கள் சில் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ தெரியுது உனக்கு? ம் என்ன? சிந்து பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன் சார். எல்லாமே தெரியுமா? ம் ஏஜென்ட் சரவணன். டேய், நீ இடம் கொடுத்தா தாண்டா இன்னும் ஒருத்தன் ஏறி போவான். போற போக்க பார்த்தா நீயே தாலி எடுத்து கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இந்த ஐடியா. டேய், இன்னைக்கு உனக்கு ரிலேட்டடா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்ததுடா. அது ஆக்சுவலா உனக்கு தான்டா சேரும். இதோ பார். என்னன்னா, எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் மறக்கவோ வெறுக்கவோ முடியாததுதான் உண்மையான காதல். ஃபார்வர்ட் சார், ஸ்டேட்டஸாக வச்சுக்கிறேன். அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ணுமா, அப்பதான் மிஸ் ஆப்பா ஏதாவது. வண்டி எந்த சார்? வண்டி என்னமோ ஒன்றுதாம்மா, ஆனா பார்க்கிங் லாட்டி எந்தி. நீ பாட்டுக்கு இங்க விட்டுட்டு போய் மேய்ஞ்சிட்டு வருவேன், அதுக்கு 1000 rupees ஃபைனு. அது கொடுக்கலன்னா இறங்க மாட்டேன். சார் சார் அர்ஜென்ட் சார், ஆளு கூட வெளியே போகணும் சார், வெயிட் பண்ணுறப்பா சார், ப்ளீஸ் சார். அதை ஏன்டா முன்னாடியே சொல்ல? இந்த வாட்டி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். அங்க ஆளு வெயிட் பண்ணின்னு இருப்பான், என்னால தாங்க முடியாது. போ. எப்படிங்கிறானுங்க பத்தியா? பஞ்சா பருகிறானு பேர் அப்படி இருக்குன்னுடா. லைஃப்ல எது தொலைச்சாலும் திரும்பி கிடைக்காது. உன் லைஃபே திரும்பி கிடைச்சிருக்கு, அதை நீ விட்டுறாத. காசா இருந்தா தெரியும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா போட்டோ போடுறீங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பேக் மாத்துறீங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ண தெரியுது, இங்க வேலை மட்டும் கரெக்டா பண்ண தெரியாதா? கலர் கலரா டிபி மாத்திட்டா இங்க வேலை நடக்குமா என்ன? இங்க ஒர்க்ல கவனம் வேணும். How can you be so careless? என்ன பண்ண? பேமெண்ட் தப்பா கிரெடிட் பண்ணிட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 6 hours. பண்ணிடலாம். I'll take responsibility. Sort it out. மச்சான் இதுக்கெல்லாம் ஏன் மச்சான் இவ்வளோ அழுகுற? அவங்க எப்பவுமே அப்படி தானே, இதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டாங்க மச்சான். மூடு, அவங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ கூட பண்ணல. இப்போ அப்படி திட்டினதுக்கு அழுவல. டேய்,
ஏய் மச்சான், அட்டிங் உன் டீ வாங்கினாடா. ஆனாம்பா. ஓஹோ, புது ஆளா? அடுத்த தபால் போட்டுற வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு லாகின் தென் ஒரு ஸ்விஃப்ட் மெயிலஸ் கிரியேட் பண்ணிடுங்க. எனக்கு அந்த பேங்க்கில் ஒரு ஆள் தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு பேமெண்ட் ரிவர்ஸ் பண்ணிடுவார். மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸில் வேலை முடிஞ்சிடும். தேங்க்யூ. 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 யூஸ்வலாக இந்த சர்வீஸ்க்கு நான் 15K சார்ஜ் பண்ணுவேன். மணி டீம் வேறு ஒரு 13K அனுப்புவேன். கேஷாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 6K ஜிபே பண்ணலாமா? பண்ணுங்க. கலாய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்லிடுறேன். ஏய், ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹாப்பியா? ஓகே, தேங்க்யூ. எல்லா ஜீரோவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. Make sure you don't repeat it again. சார் சார், ம்? தேங்க்ஸ். ஒர்க். நீ எதாவது சொல்ல வந்தியா? தேங்க்ஸ் சிந்துக்காக. மணி அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பார்க்குறாங்களா மணி? பார்க்குறாங்க. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எப்படி சார், நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குடா. அவங்ககிட்ட சொல்லலாமா? இதே மாதிரி சொல்லு, கான்ஃபிடென்ட்டாக. சொல்றா. ஜோஷுவா சூசைட் பண்ணி போறேன் காமெடி பண்ணிருக்கான்டா ரெஸ்ட் ரூம்ல. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடா. சூப்பர், உடனே வரேன். சார் வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போகலாம். ஏய், எனக்கு வரலடா, நீ போடா. சார் ஜோஷுவா சூசைட் அட்டம் பண்ணுறானா? ஜாலியாக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். போடா சைக்கோ. சூசைட் பண்ணுறவனா சைக்கோ, நான் என்ன சைக்கோ? சூசைட் பண்ணி ஃபோன் போடு. ஃபோன் போடு. மாப்ள திருப்பி வீட்டுக்கு போ சொல்லு. நான் ஃபோன் போட்டு எங்க அப்பா சூசைட் பண்ணிடுவாருடா. நீ என்ன லவ் பண்ணனா கூட பரவாயில்லை. நீ வேற லவ் பண்ண கூடாது. எவனையும் கல்யாணம் பண்ண கூடாது. கடைசி வரைக்கும் நீ ஜோஷுவா அட்ரை கீழ போறோம். புரியுதாடி உனக்கு? என்னாச்சு? ஜோஷுவா தீபிகா அவளுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். போ போ முன்னாடி போ. மாப்பிள்ளக்காரங்க வீட்ல எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் டாய்லெட்டுக்குள்ள கத்தியோட வந்து நின்னுட்டு குத்திக்க போறான், கழுத்தறதுக்கு போறான்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான் சார். சொல்றது கேளுடா லூஸ். இந்த மாதிரி சூசைட் பண்ணுற மெட்ரவெல்லாம் உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு. செஞ்சு கொன்றாதடா. யாராடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சுறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவ போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரகலையடா ஒவ்வொருத்தரும். சார் சார் பக்கத்துல ஒரு ஐஸ். அடுத்து போ சார். என்னடா இது? சார் வெளிய போங்க சார். அடுத்து போ சார். டேய், நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்றா, வேலை வேணும்னு கேட்டிருந்தியே. ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, லைன்லேயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்போவே கிடைச்சாலும் கிடைச்சிரும். தெரியும்ல,
கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா உடனேலாம் சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேற எவட்டையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. நடுக்கத்தில் நரம்ப மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசின்னு நினச்சாலே பா. சரி, சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட. சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சார். சார் இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய்ச்சே கொண்டுருவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ. வேலைலாம் இல்லை, வேற வேணா செத்தா சொல்கிறேன். போடா.